அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல டீ கடை ஸ்டைல்ல பருப்பு மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அருமையான மொறுமொறுன்னு பருப்பு வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 250 கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கலாம். அதை சுத்தம் செஞ்சுட்டு தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் கழிச்சு தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கலாம். கூடவே சுவைக்காக 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் அதோட பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஒரு துளி கூட தண்ணி சேர்த்தாம அதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் அரைச்ச இந்த பருப்பை பார்த்தீங்கன்னா 1-2 அரைப்படாமல் இருக்குது. இதுதான் அதுக்கு சரியான பக்குவம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க பருப்பு கூட வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். உப்போட அளவை செக் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளா எடுத்து உள்ளங்கையில வச்சு தட்டி எண்ணெயில சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு வடை மேலே மொறுமொறுனும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதனால இந்த பருப்பு வடையை சரியான பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கணும். சரியான பக்குவங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கணும். வடையை அடிக்கிறதாலும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். அவ்வளோதாங்க. அஞ்சு நிமிஷத்துல வடைகள் 2 புறமும் அருமையா செவந்து வந்துடும். அதோட எண்ணெயிலிருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான பக்குவத்தில் நம்ம பருப்பு வடைகள் ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.